நம்முடைய தாய் தந்தையாம் பராபரனாலும் விடுதலை நாயகனாம் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளின் தவக்கால இறைவாக்காக நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 23 முதல் 24 வரை. பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 23 மற்றும் 24. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அது இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவனோ அதை ரட்சித்துக் கொள்வான் என்றார் என்பதுவே. நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற நெஞ்சிலே உடைய அன்பின் தீயை மூட்டியருளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவர்களாய் ஓரிடத்திலே கூட சேர்த்திருக்கிற தேவரீர், உமது வார்த்தையை கொண்டு பரிசுத்தமாக்கியருளும். உம்முடைய வேத வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபை மக்களே, கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தின் உறுப்பினர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த தபசு காலத்தில் தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை சீகன்பால் ஜூப்ளி தேவாலயம் சீர்காழி குருசேகரத்தின் சார்பாக உங்களுக்கு தபசு கால தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட இந்த பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள் நம்மை சிலுவைக்கு நேராய் அழைக்கிற ஒரு வார்த்தையாக கருதப்படுகிறது. தபசு காலம் என்பது ஒரு நோன்பின் காலம் அல்லது ஒரு அனுசரிப்பின் காலமாக கருதப்படாமல் சிலுவைக்கு நேராக செல்லும் ஒரு ஆன்மீக பயணமாக இந்த நாளிலே யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவை என்பது கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையமாக இருக்கிறது. கிரேட் ரிஃபார்மர் ரெவரண்ட் டாக்டர் மார்ட்டின் லூதர் ஐயா அவர்கள் சிலுவை தான் நமது தொல்வியல் என்பதை தியாலஜி ஆஃப் கிராஸ் என்னும் பதத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த சிலுவை வாலிப பருவத்தில் நாம் எவ்வாறு அனுசரிக்கிறோம், குறிப்பாக இளைஞர் இயக்கத்தினராய் இந்த தபசு நாட்களிலே நாம் எவ்வாறு சிலுவையை புரிந்து கொள்கிறோம், எவ்வாறு சிலுவையோடு தொடர்பு கொள்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். 3 தலைப்புகளின் கீழாக சுருக்கமாக தியானித்து நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக நம்மை அழைக்கும் சிலுவை. நம்மை அழைக்கும் சிலுவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லுகிறார். முதலாவதாக நாம் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு விரும்ப வேண்டும். இது அனைவருக்குமான அழைப்பு. ஆனால் இது ஒரு எளிதான அழைப்பு அல்ல. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து ஆண்டவரை பின்பற்ற வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு அறைகோவலை விடுக்கிறார். உலகம் நம்மிடத்தில் நம்மை முன்னிலைப்படுத்தவும், நம் ஆசைகளை நாம் பின்பற்றி நடக்கவும், நமக்கு புகழையும் பாராட்டுகளையும் தேடவுமே இந்த உலகம் நம்மை ஆசை வளர்த்து காத்து வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்வது முற்றிலுமாய் நேர்பட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது. மத்தேயு 16:24 இதே திருமறை வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி விரும்பினால் அவன் யாவற்றையும் வெறுத்து விட்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி திருமறை நம்மை அழைக்கிறது. இது ஒரு நியாய பிரமாணத்தின் குரலாக நம்மையும் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய பாவங்களையும் வெளிப்படுத்துகிற ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இது தபசுகால செய்தி முடிவு கிடையாது. இதுவே தபசுகால செய்தியின் துவக்கமாக இருக்கிறது. அந்த துவக்கம் நம்மை சுத்திகரிக்கிற சிலுவைக்கு நேராக நம்மை அழைக்கிறது. இரண்டாவதாக நம்மை சுத்திகரிக்கும் சிலுவை. லுத்திரன் இறையியலிலே நாம் பார்க்கின்ற பொழுது saved by grace alone,
நாம் கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் லுத்தரன் திருச்சபையின் அடையாளமாக இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் கடவுள் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி திருமறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இது ஒரு ஆழமான, ஒரு உண்மையான ஒரு சத்தியமாய் இருக்கிறது. நாம் மீட்கப்பட்ட பிறகு அல்ல, மாறாக பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று சொல்லி திருமறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று சொல்லி திருமறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இளைஞர் இயக்கத்தினரே, இதைதான் லுத்தரன் தெய்வவியல் பரிகார ரட்சிப்பு, சப்ஸ்டிடியூஷனரி அட்டான்மெண்ட் என்று சொல்லி நமக்கு லுத்தரன் இறையியலிலே வெளிப்படுத்துகிறது. நமது தண்டனையை கிறிஸ்து எடுத்துக்கொண்டார் என்பது லூத்தர் கூறுகிற கருத்தாய் இருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் ஐயா அவர்கள் சொல்லும்போது, கிறிஸ்து நமது பாவத்தை எடுத்துக்கொண்டு தமது நீதியை நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி மார்ட்டின் லூத்தர் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சிலுவை நம்மை சுத்திகரிக்கிற சிலுவையாக இருக்கிறது. அந்த சுத்திகரிக்கிற சிலுவைக்கு நேராக நீங்களும் நானும் வருவதற்கு இந்த தபசு காலம் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு பழைய பொருட்களை ஏலம் விடக்கூடிய ஒரு ஏல பண்டிகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஏலத்திலே ஒரு பழைய வயலின் ஏலத்திற்கு வருகிறது. அந்த பழைய வயலினை பார்க்கின்ற பொழுது அதனுடைய ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கட்டாகி ரொம்ப மோசமான நிலைமையில் அந்த வயலின் வைக்கப்படுகிறது. அந்த வயலினை பார்க்கின்ற பொழுது யாருமே அந்த ஏலத்திற்கு அதிக விலை கொடுத்து எடுப்பதற்கு முன் வரவில்லை. அது ஏலம் குறைவான விலைக்குள்ளாகவே சென்று கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு பெரியவர் ஒருத்தர் வருகிறார். அவர் அந்த வயலினை தமது கைகளில் எடுத்து அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அந்த வயலினை வாசிக்க துவங்குகிறார். அதை வாசிக்கின்ற பொழுது அழகான ஒரு இசை உருவாகிறது. அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஏலத்தில் பங்கு பெற்ற அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த வயலினை அதிக விலை கொடுத்து வாங்க தயாராகின்றார்கள். அப்போ அந்த வயலினுடைய சிறப்பு அந்த பெரியவருடைய கரங்கள் பட்டதனால் சிறப்பு அதிகமாகி அதிக விலைக்கு விற்றது என்று சொல்லி ஒரு சிறுகதை நமக்கு சொல்லுகிறது. அதுபோலதான் நம்முடைய வாழ்நிலைகளிலும் ஒருவேளை நாம் பாவத்திற்குட்பட்டவர்கள், நாம் பயமாயிருக்கிறோம், ஐயோ நான் இந்த தவறு செய்திருக்கிறேன், ஆண்டவருக்கு விரோதமாய் இவ்வளவு மோசமான பாவங்களை செய்திருக்கிறேன் என்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நாம் பயத்தோடும் கலக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருப்போமே. ஆனால் ஆண்டவர் நம்மை தொடுவதற்கு நாம் அனுசரிக்கின்ற பொழுது, ஆண்டவர் தொடுவதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, அதற்கு நாம் அனுமதிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தொடுகிறார். அப்பொழுது அந்த வயலினை போல நம்முடைய மதிப்பும் கூடுகிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க இந்த நாளிலே அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். சிலுவை நம்மை சுத்திகரிப்பதற்கென்று அழைக்கிறது. சுத்திகரிக்கும் சிலுவையை நோக்கி பார்க்க நீங்களும் நானும் ஆயத்தமா? மூன்றாவதாக, மனம் மாற்றும் சிலுவை. இயேசு சொல்லுகின்ற பொழுது தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவர் என்று சொல்லியிருக்கிறார். அனுதினம் என்கிற ஒரு வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையாக கருதப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நாள் உணர்ச்சி அல்ல, மாறாக தினம்தோறும் மனம் திரும்புதலும் புதிய வாழ்க்கையுமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அழகாக மார்ட்டின் லூத்தர் ஐயா அவர்கள் ஒரு ஞானஸ்நானத்தை குறித்து ஒரு விளக்கத்தில் சொல்லி இருப்பார். ஞானஸ்நானம் என்பது ஒரு நாள் எடுக்கிற அந்த நிகழ்வு கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாம் காலை எழுந்து முகத்தை தண்ணீரினால் கழுவுகின்ற பொழுது நான் ஞானஸ்நானம் பெற்றவன், பாவத்திற்கு விளக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி யோசித்து பார்த்து ஒவ்வொரு நாளையும் துவங்க வேண்டும் என்பதுதான் லுத்தரன் திருச்சபையின் அடித்தளமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து நாம் முகத்தை கழுவுகின்ற பொழுது அந்த தண்ணி நம் முகத்தின் மேல் படுகின்ற பொழுது நாம் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நம் மனதை மாற்றக்கூடிய சிலுவைக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பிழைத்திருக்கிறது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்று சொல்லி அழகாக திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இளைஞர் இயக்கத்தினரே, சிலுவை உண்மைக்காக நிற்பதையும் பலவீனருக்கு உதவுவதையும் நேர்மையாக வாழ்வதையும்
விசுவாசத்தை மறுக்காமல் நிலைநிறுத்துவதையுமே நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமான செய்தியாக இருக்கிறது. அந்த சிலுவையை பின்பற்றி வர விரும்புகிற நீங்களும் நானும் மத்தேயு 5:14 வாசிக்கிற விதமாய் உலகத்திற்கு வெளிச்சம் நீங்களே என்று சொல்லி திருமறை வார்த்தை நமக்கு சொல்கிறது. நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். இந்த சிலுவையை கண்ணோக்கி பார்த்து வெளிச்சத்திலே பயனடைந்தவர்களாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வதற்கென்று ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே அழைக்கிறவராயிருக்கிறார். 3 உண்மைகளை சிலுவை நமக்கு சொல்லியிருக்கிறது. சிலுவை நம்மை அழைக்கிறது, சிலுவை நம்மை சுத்திகரிக்கிறது, சிலுவை நம்மை மாற்றுகிறது. ஆனால் சிலுவை ஒரு முடிவல்ல. தபசு காலம் நம்மை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வெற்றிக்கு கொண்டு செல்லுகிற ஒரு வெற்றி பயணமாக இந்த தபசு நாட்களை அனுசரிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற கடவுளுக்கு தோத்திரம் என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்லுகிற விதமாய் சிலுவையை அஞ்சாமல் எடுத்துக்கொண்டு கிருபையில் நிலைத்திருந்து கிறிஸ்துவின் ஒளியாக உலகத்தில் பிரகாசிக்க ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். நம்முடைய கிறிஸ்துவ இளைஞர் இயக்கத்தையும் எதிர்பார்க்கிறார். நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்க, எழுந்து சுடர் வீச கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை கொண்டு நம்முடைய இருதயங்களில் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். நம் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பராபரனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கிருபையாய் ஈவாய் கொடுத்த அந்த மனமகிழ்ச்சியின் வேலைக்காக நன்றி படைக்கிறோம். சிலுவை எங்களை அழைக்கிறது, சிலுவை எங்களை சுத்திகரிக்கிறது, சிலுவை எங்களை மாற்றுகிறது என்று சொல்லி இந்த 3 கூற்றுகளை, உண்மைகளை அறிந்து கொண்ட நாங்கள் சிலுவைக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கவும், அதன் மூலமாக தபசு வாழ்க்கையை சிலுவையோடு முடித்து விடாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அந்த வெற்றியின் பயணத்திற்கு நேராக இந்த சிலுவையை கொண்டு நாங்கள் வெற்றி மகுடத்தை பெற எங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் செய்தல வேண்டும் என்று இரட்சகரும் நல்ல மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரால் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை சீகன்பால் ஜூப்ளி தேவாலயம் சீர்காழி குருசேகரத்தின் சார்பாக தபசு கால தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மறைதிரு ஜாஷுவா நிமலன் ஐயர் அவர்களுக்கும், என்னுடைய குருசேகரத்தின் தலைவர் மறைதிரு செல்லதிரு ஐயா அவர்களுக்கும் நான் நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.